சூப்பர்மேனோட வீக்னஸ் கிரீன் கிரிப்டனைட்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிரிப்டனைட் வெறும் கிரீன் கலரில் இருக்காதுங்க. கிரீன் வந்து ஆப்வியஸாக நம்ம சூப்பர்மேனை வீக் ஆக்கிடும். அவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சோலார் செல் எனர்ஜி எல்லாத்தையுமே டிப்ளீட் பண்ணிடும். பட் அதுவே ரெட் கிரிப்டனைட்னு ஒன்று இருக்கு. இது நம்ம சூப்பர்மேனை மியூட்டேட் பண்ணும். அவர் உடம்ப கிரிப்டனின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேட் பண்ணி எறும்பாகவோ கல்லாவோ டிராகனாவோ இல்லை பொட்டை மண்டையில் ஒரு கண் இருக்க மாதிரியோ நம்ம சூப்பர்மேனை கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக மியூட்டேட் பண்ணிடும். இந்த மியூட்டேஷனை சரி பண்ணுறதுக்கு ப்ளூ கிரிப்டனைட் இருக்கு. அண்ட் இந்த ப்ளூ கிரிப்டனைட் பிசாராவோட வீக்னஸாகவும் இருக்கு. ஆரஞ்சு கிரிப்டனைட் எல்லா விதமான அனிமல்ஸுக்கும் பவர் கொடுக்கும். ரொம்பவே ரேரான பிளாட்டினம் கிரிப்டனைட் சாதாரண மனிதர்களையே சூப்பர்மேனா மாத்திரம். ஒரு கடத்தில் சூப்பர்மேன் பேட்மேன் கிட்ட அந்த பிளாட்டினம் கிரிப்டனைட் கொடுக்க வருவாரு. பவர்ஸை நம்பலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்மேன் அதை ஈஸியாகவே உதவித்தில் இருப்பார். கோல்டு கிரிப்டனைட் சூப்பர்மேனோட மொத்த சோலார் எனர்ஜி செல்ஸுமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிடும். அதிக நேரம் எக்ஸ்போஸ் ஆனார்னா சூப்பர்மேன் சாதாரண மனுஷனாக மாறுவாருங்க. பெரிவிங்கிள் கிரிப்டனைட் நம்ம சூப்பர்மேனை பிளே பாயாக மாற்றிடும். அதுவே பிங்க் கிரிப்டனைட் நம்ம சூப்பர்மேனை வானவில்லா மாற்றிடும். இதில் எந்த கலர் கிரிப்டனைட் சூப்பர்மேன் அதிகமாக எஃபெக்ட் பண்ணுது?